அனைவருக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் கனிவான வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தியாகும். மாணவர்களின் கல்வியில் விடியலை தேடுவதே தாயக கல்வி விடியல் அமைப்பின் முழு முயற்சியாகும். கமுதிக்கு ஊரணி சரஸ்வதி மகாவித்தியாலயம் மாணவர்களின் எண்ணிக்கை 31. அனுசரணையாளர் சஞ்சய் குடும்பம் பிரான்ச். மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் இங்கே வருகின்ற இந்த தாயக கல்வி விடியல் நிறுவனத்தில் இருந்து வருகின்ற வளர்ந்தன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நேர வணக்கம். இந்த நிகழ்வு எமது பாடசாலையில் இந்த வருடம் புலமை பரிசில் எழுதியிருக்கிற மாணவர்களுக்கும் மற்றும் அடுத்த வருடம் புலமை பரிசிலே போட்டி இருக்கின்ற மாணவர்களுக்கும் இவர்கள் வினாப்பத்திரங்களை எங்களுக்கு பெற்று அடுத்த வகுப்புகளுக்கான சிறு உதவிகளை எங்களுக்கு செய்ய இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நம்மோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறாங்க. முதல்ல பெற்றோருக்கு நன்றி இருந்தால் இந்த டைம்லையும் இவரத்துக்கு நாங்கள் கூப்பிட்டு உடனே வந்திருக்காங்க. எங்களோட திருக்கோயில் நிலையத்தில் பல பாடசாலைகளுக்கு புரட்சியாக எங்களுக்கு பல உதவிகளை செய்து வந்திருக்காங்க. அதை பற்றி அவர் அவங்களுக்கு விரிவாக சொல்லுவார் அவரோட ஸ்பீச்சில். முதலாவதாக அதிபர் அவர்களே ஒரு சில வார்த்தைகளை இது சம்பந்தமாக பகிருமாறு நம்புகிறேன். நன்றி. சந்தர்ப்பத்தை அழைத்து தாய கல்வி விடியல் என்ற ஒரு அமைப்பில் இவர் மட்டுமில்லை இவரோடு சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சு கொண்டு வாராங்க. கடந்த 3 வாரங்களுக்கு முதல் அவர் இங்கே வந்தவர் நான் அழைச்சிருந்தேன். வலையகல்வி பணிப்பாளர்கிட்ட கழிச்சு அதுக்கு என்னன்னு அந்த பக்கம் பிள்ளைகள் 8 புள்ளிக்கு மேலே எடுவர பிள்ளைகள் கூட இருக்குது. எங்களுக்கு பொத்துவில் கோட்டத்தில் மொத்தமாகவே 9 பிள்ளைகளாக இருக்குது. அங்கே ஒரு ஸ்கூலுக்கு வாரது இங்கே கோட்டத்தில் இருக்கிற 11 பாடசாலையும் சேர்த்து 9 பிள்ளைகள்லாம் 8 புள்ளிக்கு மேலே வருது. கடும் பாரதமான நிலைமை. உதவி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப பிரிவு அம்ஜத் கான் சேவதை காட்சி வலைகல்வி பணிப்பாளரை காய்ச்சலுக்கு அமையத்தான் வலைகல்வி பணிப்பாளர் தான் இவர் இங்கே அனுப்பி வச்சவர். அவரை பயன்படுத்தினார். அவர் நிறைய பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க. ஸ்கூலில் நடக்கிற மேலதிக நேரம் பாடசாலை கற்றலுக்கு அப்பால் 1:30க்கு பிறகு நடக்கிற வகுப்புகளுக்கு ஆசிரியமாருக்கு சின்ன ஒரு கொடுப்பனவையும் வழங்கி ஊக்குவிப்பு தொகையும் வழங்கி பிள்ளைகளுக்கு கற்றலுக்குரிய உபகரணம் வழங்கி வினாப்பத்திரம் அதேமாதிரி நீர்வளம்பு வினாப்பத்திரத்தையும் இலவசமாக உங்களை பிள்ளைகளுக்கு அவங்களே காசை கட்டி அந்த பேப்பரையும் எடுத்துட்டு வந்து உங்களை பிள்ளைகளை படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு படிக்காட்டி அது என்னென்னு நான் சொல்கிறது இல்லை. பார்த்து அவர் கொஞ்சம் அவர் இப்போ சின்ன ஒரு விபத்தில் தான் அவர் ரொம்ப நல்லா இருந்தவர். ஆனால் இப்போ அளவோடு நல்லா இருக்கிறார். சின்ன விபத்தில் தான் அவர் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர். விபத்தோடு அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தாலும் மனம் தளராமல் அவர் இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு வரார். அவரில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் ஒரு போகட்டாராம் எந்த விஷயத்தையும் சரியாக செய்வார். எனக்கு நீண்ட நாள் அந்த பிறகு நான் சேர்ந்தனால் சின்னலேருந்து அவர் தெரியும். இதையும் சரியாக செஞ்சால் இந்த நிலைமைக்கு வந்திக்கிறார். அப்போ அவர் அந்த அர்ப்பணிப்பு திருக்கோயில் கல்வி நிலையத்தில் நான் நினைக்கிறேன் 22 ஸ்கூலுக்கு செய்கிறாங்க. இளைஞர் ஊராக அவங்க தமிழ் ஸ்கூல் அண்டில் முஸ்லீம் பாடசாலைகள் சிங்கள பாடசாலைகள் செய்கிறாங்க. சரி, அப்போ புலம்பெயர் தமிழர்கள் அப்படி ஒரு அமைப்பு தாயே கல்வி விடிய என்ற அமைப்புகளாக அவங்களுக்கு காசை கொடுத்து ஃபண்டை கொடுத்து மாதம் அவங்க ஒரு காசை சேவ் பண்ணுறாங்க. சந்தா பணம் மாதிரி கட்டி அந்த காசை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படி செய்கிறாங்க. எனக்கு போன முறை நான் கற்றுக்கொண்ட விடயம் பெற்றாட்டு அந்த அறவிட்டு எந்த வேலையும் இந்த ஊரில் செய்யலாது ஸ்டடி ஒன்றா எடுத்து அந்த வச்சு ஒன்றும் செய்யலை. அதான் அவரை உதவி வர மட்டும் தான் அந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த காலையில் நேற்றும் காய்ச்சினா இன்றைக்கு காலையில் காய்ச்சிருந்தாங்க. இந்த விடயம் சம்பந்தமாக தான் இந்த கிளாஸ் தொடர்ந்து நடக்கும்போது வாரத்தில் 4 நாள் நடக்கணும்னு சொல்கிறாங்க. சம்மந்தமான நேர அட்டவணையை நாங்கள் தயாரித்து தருவோம். ரைட்டா? அந்த 1 மணிக்குரிய அந்த சாப்பாடு பொருட்களை நீங்கள்
சாப்பாடு வந்து சமைச்சு இங்கே கொடுக்குறதா பழமையை போல அல்லது நீங்கள் வீட்டில் இருந்து கொடுக்குறான்றது நாங்கள் திரும்பி ஒருக்கா இன்னும் செய்கிறோம். மீண்டும் ஒருக்கா நாங்கள் செக் பண்ணி பார்த்து சரி எதுன்னு பார்த்து சரி இருந்தாலும் பிள்ளை வீட்டை போகக்கூடாதுன்றதை பெற்றாத வரவு அதிகமாக பாடசாலைக்கு இடைஞ்சலாக இருக்கும்போது நாங்கள் கருத்தில் உண்டு. மற்ற வகுப்பு நடக்கு பாடம் நடக்கிறதால இல்லை பெற்றார் 1 மணிக்கு இருந்தால் வந்து 12:30க்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பாங்க வந்துடுது. அதுங்களுக்கு வேறு வேறு செயற்பாடு இடைஞ்சலாக இருந்தாலும் நாங்கள் சம்பந்தமாக முன்னுக்கு ஆள் நிப்பாட்டி சாப்பாடுலாம் வாங்கி எடுத்துக்கலாம். அந்த முதலே போல் அந்த அமைப்பு மற்ற அமைப்பினோட சாப்பாடை கொடுத்து சேருக்கு சாப்பாடு கொடுத்து செய்வதாக தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். நீங்கள் தனிப்பாடு ரீதியில் சாப்பாடு கொடுக்குறோம் எங்களை டீச்சர்மாருக்கு சாப்பாடு கிடைக்காது. சரியானே சில ஒரு ஆள் சொல்லுவேன் நான் கொடுப்பேன் சொல்லி இன்னொரு நானும் கொடுப்பேன். அப்படியாவது பொருத்தமே மொத்தமாக பிள்ளை டீச்சர் எல்லாத்துக்கும் நீங்களே வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த வகுப்பு நேரம் மழமையாக போன ஒரு நீங்கள் செஞ்சீங்க அதை சரியாக போன ஒரு நாள் அதை செய்ய வேண்டாம். அதை செஞ்சு கொடுங்க. சரி அதோட இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற விஷயம் நீங்கள் பார்த்துட்டு போய் உங்களுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்படுது இலவசமாக. பேப்பர் இலவசமாக வழங்கப்படும் போது எல்லா பேப்பரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பேப்பர் மேக்ஸிமம் அவன் பேப்பர் எல்லாம் பாஸ் செய்வது அவன் எல்லாம் தருவாங்க சப்ளை. நம்ம ஸ்கூலால் அப்ளை பண்ணி மாதிரி எடுக்கிறது தவிர அவங்க செய்யப்படாங்க எல்லாம் மைண்டாக சரியான எந்த பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நான் கொண்டு சேர்த்துருக்கிறோம் கொண்டு சேர்க்கிறது சரியாக பயன்படுது மைதானே கொண்டு சேர்க்கிறதையும் ஒழுங்காக செஞ்சு பயன்படுத்தி இங்கே பயன்படுத்தி கொடுங்க. பிள்ளைகள் புள்ளிகள் கூடி கட் அவுட் இல்லை மேலெல்லாம் பண்ண போதும். நீண்ட நேரம் கணக்கில்லை அவரை நாங்கள் என்ன செய்யணும் அவரை இருந்து நீங்கள் காயவியல் கல்வியல் அமைப்புள்ள இந்த இலங்கைக்குரிய பிரதிநிதியாகிய திரு திருத்தன் அவர்களை நான் உரையாற்றுமாறு மேலதிக தகவல் இல்லாமல் வழங்குவார். வணக்கம். காமராஜருக்கு மன்னிப்பு போது எல்லாரும் சரிங்களா. இந்த திட்டம் வந்து நாங்கள் செய்கிறது நோக்கம் என்றால் கல்வியால் மட்டுமே மாணவர்களை ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு சிறந்த பயிற்சியை உருவாக்க முடியும். மற்ற ஏதாலே நம்ம மாற்றத்தை அடைய முடியாது. கல்வி வந்து தான் ஆயுதம். அதான் எங்களோட குறிப்போம் தாயக்கல்வி விடியல் என்பது கல்வியால் தான் நமக்கான விடியல் என்பது நோக்கி பயணிக்கிறோம். தாயக்கல்வி விடியல் நோக்கம் இதில் வந்து புலம்பெயர் சமுதாயங்கள் பூரண ஒத்துழைப்புடன் கிட்டத்தட்ட வந்தாங்க. இதுக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து எந்த ஒரு கொடுப்பனும் இனி அறுவடைப்பட மாட்டாங்க. நாங்கள் கொடுப்படுகிற பாடசாலைகள் அனைத்து விதமான கற்கிற உபகரணங்கள் வழங்கி ஆசிரியருக்கான ஒரு ஊக்குவிப்பு தொகை கொடுக்கணும். மாதம் 10,000 ரூபாய் ஒரு தொகை உண்டு. அவங்களுக்கு ஒரு சின்ன தொகை கூட தர வேணும். அவங்களுக்கு கூட நிற்பாங்க அவங்க பெஸ்ட். ஆனால் சார் கண்டினியூவாக செய்யக்கூட பிள்ளைகள் ஒரு இது ஒன்று வரும். என்னன்னு சொன்னால் அலர்ஜியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு சில ஹாஃப் பிரேக் கொண்டு போனீங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வரும். பிள்ளைகளுக்கு கண்டினியூஷன் பண்ண போல பிள்ளைகளுக்கு ஒரு 1 மணி நேரம் வேலை கண்டினியூவாக போல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மணி. இந்த திட்டத்தில் பூரணமான அனைத்து விதமான கற்ற ஓனர்கள் எல்லாம் தாயக்கல்வியில் அமைப்பாளர் தருவாங்க. இதுக்கு பூரண நிதி ஆலோசனை வழங்குவது சஞ்சய குடும்பத்தினர் டிரான்ஸ்லேட்டர் சஞ்சய குடும்பத்தினர் இந்த ஸ்கூலில் சோப்படுத்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து பூரண ஒத்துழைப்புகளுக்கு தந்திருக்கிறாங்க. உங்களை பூர்ணமாக பிள்ளைகள் கல்விமான உருவாக்கி தர சொல்லிக்கிறாங்க. அதை நான் என் மூலம் இலங்கையில் செயற்படுத்துகிறாங்க. எனக்கு 10 இணைப்பாளர்கள் இருக்காங்க தாயக்கல்வி. இதில் தலைவர் வந்து லண்டனில் இருக்கிறாரு. நான் செக்ரட்டரி ஆகி இலங்கையில் எனக்கு இணைப்பாளர் இங்கே மட்டும் நாங்கள் செய்யலாம். மன்னார் முல்லை திருக்குடின்னு வச்சு அம்பாறை எல்லா பிளேஸும் அம்பாரில் எல்லா இடமும் செய்கிறோம். நாங்கள் இப்போதைக்கு 550 பிள்ளைகளை படிப்பிக்கிறோம் தாயக்கல்வியாக. ரெண்டாவது இப்போ சின்ன விஷயம் 550 பிள்ளைகள் படிப்பிக்கிறன்றது நம்மளோட வீட்டில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ 550 பிள்ளைகள் வந்து நாங்கள் என்னென்ன மொழி வேதம் வந்து பார்க்கல. ஏன்னா கல்வியால் மட்டும்தான் சிறந்த ஆளுமை மிக்க மனிதனை உருவாக்க முடியும். கல்வி தான் எதிர்காலத்தில் நமக்கு வெற்றி. ஏன்னா நம்மளோட சமூகங்கள் கூடிய விதம் கையேந்தலுக்கு நினைக்குது. யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கையேந்தினா தான் நம்மளோட வாழ்க்கை. அதை மாற்றி வைக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் பேனை கல்வி. இது 2 எங்களோட கையில் எடுத்துக்கிறோம். இதுக்கு எங்களோட தாயக்கல்வியுடைய அங்கத்தவர்கள் வந்து இதில் வந்து தலைவர் பேர் கோவலன் சோமசுந்தரம் கோவலன் எங்களுக்கு அவங்களுக்கு தலைவர் இருக்குது. அவரை வழிகாட்டலுக்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு வந்து கனடிய வாழ்வு இருக்காங்க, பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, ஸ்பெயின்
அனைத்து நாடுகள்லையும் இருக்கிறாங்க அங்கே மேற்பட்ட அங்கத்தவரை வச்சு தான் நாங்கள் இயங்குகிறோம். ஆனால் இதோட நோக்கம் இதில் வந்து அரசியலோ எந்த ஒரு நோக்கமும் இல்லை. முழுமையாக கல்விசார் அபிவிருத்தி உருவாக்கணும். கல்வியால் மட்டும்தான் முடியும். அதில் மாற்று தொழிற்சி எங்கள்கிட்ட இடமே இல்லை. தயவு செய்து பெற்றோர்கள் உங்கள்கிட்ட இன்னொரு வேண்டுகோள், பிள்ளைகளை இது இலவசமாக கிடைக்கிறதுக்காக அலட்சியமாகிறாங்க. தயவு செய்து இதுக்கு சில இடத்துல அலட்சியமாகிறதால தான் பிள்ளைகள் வரவும் இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு வெளிநாளைக்கு அவங்க காசும் வர காசு இல்லை. அங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எழுப்புற காசு, அந்த காசை ஒரு பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு பிரஜையை உருவாக்கணும்னா அது நம்மளோட பாதியை வெற்றி நமக்கு. இந்த கல்வி ஆண்டுக்கு 2024-25 கல்வி ஆண்டில் வந்து 8ஆம் 10ஆம் எக்ஸாம் 8ஆம் 10ஆம் எக்ஸாம் முடிய அடுத்த இயர் இருக்கிற பேட்ச் வந்து நாங்கள் செப்டம்பர் மாதம் தொடங்கிடுவோம். இது தொடர்ச்சியான திட்டம். இந்த ஸ்கூலுக்கு தற்கால திட்டமாக இல்லை. என்ன நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு ஒத்துழைப்பு கொண்டு பெற்றோர்களை நல்ல ஒரு கண்காணிப்புல செய்யணும். நெக்ஸ்ட் அவங்கள நீங்கள் அனுப்பி இன்னும் ஒன்று ஒரு பெற்றோர் ஒரு நாளைக்கு வரவும் ஏன்னு சொன்னால் பாடசாலை கவிந்த நேரத்தில் ஈவினிங் நடக்கிறதால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரு ஆளாவது ஒரு நாள் ஒரு ஷெட்யூல் ஒன்று போடுறது. ஷெட்யூல் படி ஒரு நாள் வந்து நிற்கிற மாதிரி மற்ற அட்டண்டன்ஸி போடுறது. வரவு கொப்பி எல்லாம் பள்ளிக்கு என்னென்னா வரவு கொப்பி அவ்வளவும் நான் உங்களை குரூப்பில் சேர்த்து விடுவோம். குரூப் கிடையாது வந்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். பிள்ளையோட ஃபோட்டோஸ் உண்டு, இதில் அந்த ஃபோட்டோஸ் உண்டு, அந்த வரவுள்ள ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் வச்சு அப்ளை பண்ணுவோம். குரூப்பில் அப்ளை பண்ணுவோம். அந்த பிள்ளையோட ஸ்கூலில் பேரை போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கைண்ட் அவ்வளோட சென்ட் பண்ணாங்க. அதை அப்ளை பண்ணுங்க. அதுக்கு பிற்பாடு நடத்துவோம். நாங்கள் என்னன்னு சொன்னால் அந்த கைண்ட் அவுட் படி திருப்பி விசிட் பண்ணுவோம். நாங்கள் ஸோ நடக்கிறது என்னன்னா இதுக்கான நினைப்பாளர் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது நடத்தாருதான். எந்த ஒரு நிதியும் அங்கே சும்மா இல்லை. அங்கே இருக்கிறவங்களும் பாடுபட்டு அந்த வெயில் மழை பனிகளுக்குள்ள நடந்து உழைச்சின காசுல அதில் மற்ற இன்னும் உண்டு. இந்த வேணும் இது வந்து இந்த விளக்கம் வெண்ணுன்னா இந்த வேணாரில் வந்து கூட பிள்ளைகள் பேர் எழுதப்பட்டு ஒவ்வொரு மாதம் எக்ஸாம் பண்ணாங்க. எங்களை அமைப்பாளர் ஆயக்கல்வியுடைய பேப்பர் ஒன்று பண்ணாங்க. ஸ்கூலில் ஒரே நேரத்தில் 22 ஸ்கூல் நடக்கும் ஒரே நேரத்தில். அந்த பேப்பர் நாங்கள் எடுத்துக்கிறோம். திருத்தி முடிய வார ரிசல்ட்ஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும். அக்டோபர் மாதத்தில் அந்த மாதத்தில் இருக்கணும் எக்ஸாம் பேப்பர். அந்த மாதம் அப்ளை அப்போ பிள்ளையோட முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு எல்லாருக்குமே காட்சிப்படுத்த நீங்களே இந்த இது வந்து நீங்கள் பாடசாலை நீங்கள் வகுப்பு வைக்கிற இடம் வைக்கலாம். அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிருக்கிறது எல்லாரும் இதை கண்காணிங்க. அப்போ உங்களோட பிள்ளை மற்ற பிள்ளையோட எவ்வித காரணம் கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இந்த உதவி படிச்சீங்க. நான் பிள்ளையோட உங்களோட பிள்ளையோட வளர்ச்சியை மட்டும் பாருங்க. உங்களோட பிள்ளையோட சேர்த்து மற்றொரு பிள்ளைய ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது வேண்டாம். உங்களோட பிள்ளை 50 எடுத்தா அடுத்த மாதம் 60 எடுக்குதா இல்லை 55 எடுக்குதா இதை பாருங்க. அதில் இன்னும் பின்னடை வருமானா எண்ணத்தில் பின்னடை அந்த பிள்ளைய கொஞ்சம் விட்டு நோக்குங்க. இது கட்டாயம் நீங்கள் செய்ய இதை வெற்றி அடைவீங்க. இது செஞ்சால் 100 நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இந்த திட்டத்தில் நாங்கள் மேலே அனுபவத்தை சொல்கிறாங்க. இதோட டிஸ்பிளே சிஸ்டம் போட்டுருக்காங்க. உங்களோட மார்க்ஸ் டிஸ்பிளே பண்ணுறது. நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ வேலை பிறகு வெயிட் வரும். அப்போ உங்களோட பிள்ளை அந்த என்ன எடுத்துருக்குது அந்த மாதிரி நடத்திக்கு ஓகே நம்மள முன்னாடி கொண்டு போகுது. ஓகே இல்லை ஃபைனல் மூடி வச்சு ரொம்ப கஷ்டம் ஒரு ஆள் வரணும். இது அப்படி இல்லை. அதான் இதெல்லாம் கண்காணிங்க. இவங்களும் பூர்ண ஒத்துழைப்பு பூர்ணமாக வளர்க்க தயவு செய்யுது. எங்களால் கொண்டு வந்து செய்யக்கூடியது பிள்ளைகளுக்காக கட்டண உபகரணங்கள் நிதி ரீதியான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். நீங்கள் ஒத்துழைச்சா தான் இந்த மாதிரி பூர்ணமாக வெற்றி அடைய வைக்கலாம். மற்ற பிள்ளைக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து தெரியுமா அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் விடியற் கல்வி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களது பிள்ளைகளுக்கு நாங்கள் இலவசமாக இந்த கல்வியை பெற்றுத்தரத்திலும் மற்றது எக்ஸாம் பேப்பர் எல்லாம் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிள்ளையை படிக்கிறனாலும் செலவு தான். அதால் இவங்க இந்த செலவுகளை ஏற்றுக்கொண்டு செய்வது மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. நாங்களும் அதனை பயன்படுத்தி எங்களது பிள்ளை முன்னேற்றத்திற்காக இதனை செய்கின்றார்கள் என்று கருத்தில் கொண்டு நாங்களும் எங்களது பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கூட்டி நாங்களும் இதனோடு சேர்ந்து நல்ல முறையில் நடத்துவோம் என்பதனை கேட்டுக்கொள்வோம். எங்களுடைய பாடசாலையை பொருட்படுத்தி எங்களுடைய பாடசாலையில் இந்த புலமை பெற வளர்ச்சிக்குரிய சகலவித ஒத்துழைப்பையும் வழங்க இருக்கின்ற
சஞ்சய் குடும்பத்தினருக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு இதற்காக வருகை தந்து தாய கல்வி விடியல் சம்பந்தமான விளக்கங்களையும் அவருடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் குறித்தும் அடுத்து எங்களுடைய பாடசாலையிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சகல விதமான செயற்பாடுகள் குறித்தும் எங்களுக்கு இன்று வந்து தெளிவூட்டிய இந்த நிறுவன அதிகாரி அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய பாடசாலை அதிபருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மற்றும் நேரம் பார்க்காமல் நீங்கள் வருகிற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்கள் பாடசாலை சமூகம் சார்பிலே மனமார்ந்த நன்றி